10 நெல்லி ஃப்ரூட்ஸ்ல வந்து 10 நெல்லி ஃப்ரூட்ஸ்ல வந்து மாஸ் தந்திக்கிறாங்க 27 grams and 225 milligrams. எங்களுக்கு எஸ்டிமேட் பண்ண சொல்றாங்க மாஸ் ஆஃப் 100 நெல்லி ஃப்ரூட்ஸ். ஸோ 10 மாச தந்திக்கிறாங்க. ஸோ 10 மாஸ் வந்து தான் இது தந்திக்கிறாங்க 27 grams and 225 milligrams. எங்களுக்கு 100 மாச கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ 10 மாஸ் வந்து 10 நெல்லி ஃப்ரூட்ஸ் மாஸ் இருந்தால் 100 மாசம் சேர்றதுக்கு நாங்க என்ன செய்யணும்? வாட் we have to do? 27 multiply பண்ணுவோம். You are correct. நிறைய பிள்ளைகள் சரியா சொல்றீங்க. ஆன்சர் 10 ஆல மல்டிப்ளை பண்ணணும். இந்த 10 நெல்லி ஃப்ரூட்ஸ்ல வந்து மாஸ் தந்திக்கிறாங்க 27 grams and 225 milligrams. ஸோ 100 பாக்குறதுக்கு இதை 10 ஆல மல்டிப்ளை பண்ணணும். 27 கிராமும் 27 grams and 225 milligrams should be multiplied by 10. 10 ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணக்குள்ள ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. ஸோ இந்த நேரத்துல கிராம்ஸ் மில்லிகிராம்ஸை மறந்துடுங்க. உங்களுக்கு தெரியும் ஒரு நம்பரை 10 ஆல மல்டிப்ளை பண்ணும் போது you can add just a zero at the end. So you can write like this 227 225 and you can add a zero here. Now here you can break this into grams and milligrams. You can just put a line here. Then it will be 272 grams and 250 milligrams. Okay, so we can break it like that 272 grams and 250 milligrams. So I think you understood it. So 10 நெல்லி ஃப்ரூட்ஸ் தான் 27 grams 225 தந்திக்கிறாங்க. 100 பாக்குறதுக்கு 10 ஆல மல்டிப்ளை பண்ணா சரி. Is it clear for you? Yes sir. Yes sir. Okay. Yes sir. We'll go for Yes sir. a household having only 4 adults and no children eat rice for all 3 meals in a day. A household ஒரு வீட்ல having only 4 adults 4 adults இருக்கிறாங்க. adultsனா பெரியவங்க. and no children பிள்ளைகள் இல்ல. அதாவது பிள்ளைகள் ஈக்கிறாங்க. no children eat rice. அதாவது ஈக்கிற பிள்ளைகள் வந்து ரைஸ் சாப்பிட மாட்டாங்க, சோறு சாப்பிட மாட்டாங்க. for all 3 meals in a day. ஓகே, சோ 3 நேரமும் பிள்ளைகள் சோறு சாப்பிட மாட்டாங்க. சோ சோறு சாப்பிடுறவங்க யாரு? 4 பெரியவங்க தான் சாப்பிடுவாங்க 4 adults. சோ பிள்ளைகள் இந்த கணக்குல நாங்க பிள்ளைகள் சோறு சாப்பிட மாட்டாங்கன்னு நாங்க ஞாபகம் வச்சுக்கணும். A household having only 4 adults and no children eat rice. ஓகே, சோ பிள்ளைகள் ரைஸ் சாப்பிடுறது இல்ல, 4 adults மட்டும்தான் ரைஸ் சாப்பிடுறாங்க ஒரு நாளைக்கு. சோ நாங்க பாப்போம் இந்த क्वेश्चन என்ன கேக்குறாங்கன்னு. An adult usually consumes 125 grams of rice for breakfast. சோ ஒரு பெரியவர் வந்து ஒரு அடல்ட்னு சொல்றேன் வயதுல மூத்தவர். சோ அடல்ட் வந்து 125 கிராம் ரைஸ் சாப்பிடுறாரு பிரேக்ஃபாஸ்ட்க்கு. அப்ப பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து சாப்பிடுறாரு 125 grams. யா ஒரு ஒரு டைம் 125 கிராம் ரைஸ் சாப்பிடுறா. ஓ உங்க சொல்றாங்களே an adultனா ஒரு அடல்ட். ஓகே, an adult usually consumes 125 grams. அப்படின்னா ஒருத்தர் வந்து 125 grams பிரேக்ஃபாஸ்ட்க்கு சாப்பிடுறாரு. அதே மாதிரி ஒருத்தர் 100 கிராம் சாப்பிடுறாரு லஞ்சுக்கு. இது ஒருத்தர் சாப்பிடுற அளவு. அடுத்தது 75 grams for dinner. சோ டின்னருக்கு 75 கிராம் சாப்பிடுறாரு. ஓகே, நாங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு போவோம். We'll read the first question and try to understand. Estimate the amount of rice that is required for one adult of this household for one day. So ஒரு அடல்ட்டுக்கு ஒரு நாளைக்கு தேவையான ரைஸ் அளவு என்னன்னு கேக்குறாங்க. சோ நாங்க இதை எழுதிக்கிறோம். what we have to do? 1200 what we have to do? அவ்வளவுதையும் எட் ஆகணும் சார். ஓகே, ஒருத்தர் பிரேக்ஃபாஸ்ட்க்கு சாப்பிட்டதும் லஞ்சுக்கு சாப்பிட்டதும் டின்னருக்கு சாப்பிட்டதும் இந்த மூணையும் நாங்க add பண்ணது வரும். this is 1200 one day one adult. ஓகே, ஒரு நாளைக்கு ஒரு அடல்ட் சாப்பிட்டது தான் இது. சோ இதை ஆட் பண்ணா 5 + 5 0
1 plus 2, 3 plus 7, 0. And 1 plus 1, 2, 2 plus 1, 3. That is 300 grams. Okay. The answer will be 300 grams. So first question answer 300 grams varum. 300 grams தான் ஒருத்தர் சாப்பிடுற அளவு. ஓகே, 3 நேரமும் breakfast, lunch, dinner 3 நேரமும் 300 grams சாப்பிடுறாரு. We'll go for second question. ரெண்டாவது question என்ன பாப்போமே. Estimate the number of kilograms of rice that is required for this household for a week. First question ama. Oh. Right. First question repeat பண்ணாங்க படிக்க சொல்றீங்க. Okay. இதுல என்ன சொல்றாங்கடா, ஒருத்தர் வந்து 3 நேரம் சாப்பிடுற அளவு தான் தந்திக்கிறாங்க. 125 grams, 100 grams, 75 grams. So மூணையும் ஆட் பண்ணால் எங்களுக்கு வார தொகை வந்து 300 grams நாங்க எடுத்தோம். So அந்த மூணையும் ஆட் பண்ணா சரி 125, 100 and 75. Okay. So 300 grams தான் first question க்கு answer. So second question க்கு estimate the number of kilograms of rice that is required for this household for a week. Okay. இந்த வீட்டுக்கு ஒரு கிழமைக்கு, வீக்னு சொன்ன ஒரு கிழமை தானே, சோ ஒரு கிழமைக்கு தேவையான ரைஸ் அளவு என்னன்னு கேக்குறாங்க. சோ உங்களுக்கு தெரியும் ஒருத்தருக்கு 300 கிராம் வேணும் ஒரு நாளைக்கு. சோ எத்தனை நபர்கள் இருக்கிறாங்க? 300 7 ஆல மல்டிப்ளை பண்ணனும். ஓகே, அது ஒருத்தருக்கு தானே, அப்படிதானே? சோ 300 7 ஆல பெருக்குனா ஒருத்தருக்கு எவ்வளவு 7 நாளைக்கும் தேவைன்னு வரும். ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வீட்ல 4 நபர்கள் இருக்கிறாங்க. 2400 கிராம். Okay, so here when you multiply this by 7, so ஒருத்தர் this is the amount of rice that is ate by one person. ஒருத்தர் எவ்வளவு சாப்பிடுறான்னு தான் இங்க. அப்ப ஒருத்தர் 7 நாளைக்கு சாப்பிடுற அளவு தான் இது. 300 7 ஆல பெருக்குனா you will get 7 into 0 0, 7 into 0 0, 7 into 3 2100. 2100 கிராம் சாப்பிடுவார் ஒருத்தர். ஓகே, இது 7 நாளைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் இந்த வீட்ல 4 adults இருக்கிறாங்க. There are 4 adults like this. So 4 into 0 0, 4 into 0 0, 4 into 1 4, 4 into 2 8. That is 8400 grams. We can write the answer in kilograms and grams. That is 8 kilos and 400 grams. 400 grams. So that is the answer. So ஒரு கிழமைக்கு இந்த 4 பேருக்கும் ஒரு வீட்டுக்கு தேவையான அரிசி அளவு வந்து 8 கிலோவும் 400 கிராமும், 8 kilos and 400 grams. Okay. So we'll go for the third question as well. Quantities of the nutrients included in a 100 gram packet. 100 gram packet of 3-poser which is given to children with malnutrition is given below. So malnutrition சொன்னா நியூட்ரிஷன் குறைவான பிள்ளைகளுக்கு 3-poser packet கொடுத்திருக்காங்க. சோ அந்த கொடுத்த 3-poser packetல உள்ள நியூட்ரியன்ட்ஸ், ஓகே, நியூட்ரியன்ட்ஸை பத்தின அளவுகளை தான் இங்க தந்திக்கிறாங்க. குவான்டிட்டிஸ் ஆஃப் நியூட்ரியன்ட்ஸ்னா அளவுகள். சோ புரோட்டீன் பாத்தீங்கன்னா அந்த பேக்கெட்ல 100 கிராம் பேக்கெட்ல 20 கிராம் புரோட்டீன் இருக்குது. ஒரு வாய்ஸ் ஸ்ட்ரக். ஓகே, இருக்குது இந்த 3-poser packet உள்ள. Carbohydrate 61.9 grams, fat 7.8 grams, iron 18 grams. Okay, so 4 nutrients iki protein, carbohydrate, fat, iron. So இந்த 100 gram 3-poser packet உள்ளுக்க இந்த 4 பேரும் தான் நீக்கிறாங்க. protein 20 grams நீக்கிறாங்க, carbohydrate 61.9 grams, fat 7.8 grams, iron 18 grams. Okay, நம்மளுக்கு question நாங்க வாசிப்போம். If a child is given 50 grams of 3-poser per day, ஒரு நாளைக்கு ஒரு பிள்ளைக்கு 50 கிராம் 3-poser கொடுக்குறாங்களாம். ஓகே, சோ 100 கிராம்ல உள்ள அளவுகள் தான் இதுல மேல தந்திக்கிறாங்க. 100 கிராம் உள்ளுக்க எவ்வளவு புரோட்டீன் நீக்குது, கார்போஹைட்ரேட் நீக்குது, ஃபேட் நீக்கு, அயன் நீக்குன்னு அவங்க தந்திக்கிறாங்க. ஆனா ஒரு பிள்ளைக்கு for a child per day 50 gram is given. ஒரு பிள்ளைக்கு 50 கிராம் தான் கொடுக்குறாங்க. ஓகே,
சோ 100 கிராம்ல உள்ள அளவுகளை தான் இங்க தந்திக்கிறாங்க. ஆனா ஒரு பிள்ளைக்கு 50 கிராம் தான் கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு per day ஒரு நாளைக்கு. Estimate the mass of each of the nutrients that can be expected to be consumed by a child in a month. நம்மளுக்கு சொல்றாங்க எஸ்டிமேட் பண்ண சொல்லி ஒரு மாதத்துக்கு ஒரு புள்ள இந்த ஒவ்வொரு நியூட்ரியன்ஸும் எந்த அளவுல அவங்க சாப்பிட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு புரோட்டீன் எவ்வளவு சாப்பிட்டு இருப்பாங்க, கன்சியூம் பண்ணிப்பாங்க, ஃபேட் எவ்வளவு கன்சியூம் பண்ணிப்பாங்க, அயன் எவ்வளவு கன்சியூம் பண்ணிப்பாங்க, கார்போஹைட்ரேட் எவ்வளவு கன்சியூம் பண்ணிப்பாங்கன்னு கேட்கறாங்க. சோ முதல்ல உங்களுக்கு நான் இது விளங்கப்படுத்துறேன். மொத்தமா 100 கிராமுக்குள்ள தகவல்களை தான் தந்திக்கிறாங்க. ஓகே, சோ 100 கிராம் உள்ள புரோட்டீன் 20 கிராம்ஸ். ஆனா ஒரு புள்ள ஒரு நாளைக்கு 50 கிராம் தான் சாப்பிடும். ஓகே, சோ 100 கிராம் உள்ள புரோட்டீன் 20 கிராம் சீக்குமா இருந்தால், ஓகே 100 கிராம் உள்ள புரோட்டீன் 20 கிராம் சீக்குமா இருந்தால் 50 கிராம் உள்ள புரோட்டீன் எத்தனை கிராம் சீக்கும்? உங்க எல்லாருக்கும் தெரியும் 10 கிராம்ஸ். 100 கிராம்ஸ் 100 கிராம் ஈக்கிற ஒரு பேக்கெட் உள்ளுக்க புரோட்டீன் 20 கிராம் ஈக்குமா இருந்தா ஒரு நாளைக்கு ஒரு புள்ள 50 கிராம் சாப்பிடுது 3 போஸ்ட். சோ 50 கிராம் உள்ளுக்க 10 கிராம்ஸ் தான் ஈக்கும். சோ அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு பின்னால எங்களுக்கு என்ன செய்யணும்னா ஒரு மந்த்க்குள்ள நான் ஒன்றை மட்டும் செஞ்சு காட்டுறேன், புரோட்டீனை மட்டும். சோ லுக் அட் ஹியர். சோ 100 ஓகே, சில பிள்ளைகளுக்கு ப்ராப்ளம்ஸ் ஆயிக்கலாம். ஓகே, சோ 100 கிராம் பேக்கெட் உள்ளுக்க 20 கிராம் தான் புரோட்டீன் ஈக்குமா இருந்தால் எனக்கு சொல்லுங்க, இன் 50 கிராம் இஸ் கன்சியூம் பை a child. ஒரு புள்ள 50 கிராம் சாப்பிடுது ஒரு நாளைக்கு. அந்த புள்ள புரோட்டீன் எவ்வளவு சாப்பிட்டிக்கும்? 10 gram. Yeah, 10 gram is the answer. 10 gram. 100 grams உள்ளுக்க 20 கிராம் சீக்கிதா இருந்தா புரோட்டீன், 50 கிராம்ஸ் அந்த புள்ள சாப்பிடுமா இருந்தா 3 போஸ்ட் 10 கிராம்ஸ் புரோட்டீன் சாப்பிடுது. சோ ஒரு மாதத்துக்கு பாக்குறதுக்கு நாங்க என்ன செய்யணும்? ஒரு மாதத்துக்கு எவ்வளவு புரோட்டீன் சாப்பிடும்னு பாக்குறதுக்கு சோ இந்த 10 நாங்க என்ன செய்யணும்? 30 மல்டிப்ளை பண்ணணும். சோ 10 into 30 the amount of protein ate was 300 grams. சோ புரோட்டீன் அவங்க எவ்வளவு சாப்பிட்டிருக்காங்கன்னா 300 கிராம்ஸ். நான் இதை உங்களுக்கு கிளியரா விளங்கப்படுத்துறேன். நான் ஸ்கிரீனை ஷேர் பண்ணி look at the screen. I will explain it clearly for you. So here in the screen you have the answers. Right. இதுல என்ன செஞ்சிக்கிறாங்கன்னா 100 கிராமுக்கு 20 கிராம் தான புரோட்டீன் சாரி நமக்கு 20 கிராம் தான் 100 கிராம் உள்ளுக்கு எந்த பதார்த்தங்கள் ஈக்குவா இருந்தால் ஓகே 400 கிராம்ஸ் 100 கிராம் உள்ளுக்கு இவங்க ஈப்பாங்களா இருந்தா சோ 50 கிராமுக்கு பாக்குறதுக்கு நாங்க என்ன செய்யணும்? இந்த ஒவ்வொன்றையும் 2 ஆல டிவைட் பண்ணணும். அப்படிதானே? சோ 20 2 ஆல டிவைட் பண்ணா அவங்களுக்கு வரும் 50 கிராம்ஸ்க்கு ஒரு புள்ள எவ்வளவு சாப்பிடுவாங்க. அதுக்கு போற அந்த வார ஆன்சர் உதாரணத்துக்கு 20 2 ஆல டிவைட் பண்ணா 10 தானே. அந்த வார ஆன்சரை 30 ஆல மல்டிப்ளை பண்ணணும் ஒரு மந்த்துக்கு பாக்குறதுக்கு. சோ நான் அதுதான் நீங்க செஞ்சிக்கிறேன். சோ வீட்டுல கொஞ்சம் இதை ரீட் பண்ணி நீங்க விளங்க பாருங்க. அப்படி இல்லைன்னா நான் திரும்ப இந்த கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, நீங்க இந்த கொஸ்டின் செஞ்சிக்கிறீங்களா இல்லையான்னு தெரியாது. So try to do this question at home. So now I am going to leave this lesson. நான் மாஸ் பாடத்தை கொஞ்சம் லீவ் ஆகுறேன். எங்கட பாருங்க. Yes ma.